ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரூட் ஜூஸ் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சாதான் நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ 6 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் பழங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து 3 பழங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கேன். என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வாழைப்பழம், ஆரஞ்சு, திராட்சை. இந்த மூணையும் எப்படிலாம் கொடுக்கலாம். 6 மாதத்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஜூஸாக எடுத்து கொடுக்கலாம். 7-8 மாதத்துக்கு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து கையில் வந்து மசிச்சு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 6 மாதத்துக்கு மேலே எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வாழைப்பழம் வந்து கையில் எப்படி மசிக்கிறோம் அதே மாதிரி ஸ்பூனில் நல்லா மசிச்சு எடுத்துடலாம். இதை வந்து மிக்சியில் போட்டோம் அப்படின்னா இது வந்து கூழ் மாதிரி போயிடும், குழந்தைங்க வந்து குடிக்காது, ஒமட்டல் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பூனு இல்லை கையில் நல்லா மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை வாழைப்பழம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய பழம் எதுன்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம். அதனால் முடிஞ்ச வரலையும் அந்த பழத்தை தவிர்த்துட்டு மற்ற பழங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாழை கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக கொடுக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு உள்ளார உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் ரொம்ப சத்து அதிகன்றதுனால டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கம்மி. இப்படி தான் வந்து வாழைப்பழம் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இப்போ அடுத்து நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு ஃபஸ்ட்டு நல்லா மேல் தோலை வந்து கழுவிடலாம். கழுவிட்டு இந்த தோலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வெயிட் லாஸ் டிப்ஸில் கூட நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இந்த ஆரஞ்சு டீ குடித்தா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சில் உள்ள சீடெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் மட்டும் நான் எடுத்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். மத்தில் நல்லா மசிச்சு எடுத்துருங்க. இது வந்து 6 மாதத்துக்கு குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி வெறும் ஃப்ரூட்ஸில் உள்ள ஜூஸ் மட்டும் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ரென்த்து. மிக்சியில் எதுவும் போடாதீங்க, நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து வடிகட்டிடணும். வெறும் ஜூஸ் மட்டும் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஆரஞ்சு ஜூஸு. நான் பாதி பழத்தில் இவ்வளோ ஆரஞ்சு ஜூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் 7-8 மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டிலில் யூஸ் பண்ணி கொடுங்க. நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து அப்படியே சொலையாகவே உரித்து இப்படி கொடுத்துருவேன். பாப்பா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்ருவா. நான் ஜூஸ் எதுவும் கொடுக்க மாட்டேன். அவள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ரெண்டாவது ரொம்பவும் வந்து ஜூஸே கொடுத்து பழகாதீங்க குழந்தைங்களுக்கு. அது ரொம்ப லேசியாக ஃபுட்டு எதிர்பார்ப்பாங்க குழந்தைங்க. அடுத்து திராட்சை ஜூஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்ச வரையிலும் பன்னீர் திராட்சை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உதுத்துட்டு ஒரு நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுக்கணும். ஏன் போடணும்னு பார்த்தீங்கன்னா திராட்சையில் வந்து டைரெக்டாக பூச்சி மருந்து வந்து நிறையா அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பூச்சி மருந்தெல்லாம் இதில் வராமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மத்தில் வச்சு நல்லா மசிச்சு எடுக்கணும். அந்த சீடோடையே மசிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பூனில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 7-8-9 மாதத்துக்கு மேலே உள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கையில் மசிச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து கொஞ்சம் நிப்பில் வந்து ஹோலை வந்து பெருசாக்கிட்டு நீங்கள் வந்து பாட்டில் மூலியமாகவே ஜூஸ் கொடுக்கலாம். ஒரு வயசுக்கு மேலே ஆகிட்டாவே நீங்கள் வந்து தனித்தனியாக திராட்சையை வந்து உதுத்து கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பழகிருங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் வந்து பேபி ஃபுட் எல்லாமே நான் போடுறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தான் கொடுத்து பழகணும். நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, 1 வயசுக்குள்ளார எல்லா உணவுப் பொருள்களையும் உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்துருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சேர்க்காமல் போனீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட்டுங்கிறது என்னன்னே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபியாக வரணும் அப்படின்னா தயவுசெய்து 12 மாதத்துக்குள்ளே எல்லா விதமான உணவுகளையும் நீங்கள் கொடுத்து பழகிருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மினிட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.